எல்லா துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய ஒரு தெளிவூட்டல், அதில் சாதக பாதகங்கள், கல்குடா தொகுதியில் இடம்பெற போகிற அந்த மது பான என்பதற்கு அப்பால் மது சாலை, அதாவது அந்த உற்பத்தி நிலையம் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக ஒரு தெளிவூட்டல் ஒரு ஆராய்ந்திருக்கின்றோம். எந்த முடிவும் இன்றைய கூட்டத்தில் நாங்கள் எடுக்கவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகாமைத்துவ பணிப்பாளர்கள், அது சார்ந்தவர்கள் இன்னும் ஒரு தெளிவூட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தை முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதைவிட நான் ஒரு விடயம் கூறியிருக்கின்றேன். இன்று எங்களுக்கு எடுக்கப்பட்ட இந்த விடயங்கள் கருத்தாளர்கள் சம்பந்தமாக மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளருக்கும் நீங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் விடுத்திருக்கின்றேன். அதை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். மிக விரைவிலே ஊடகவியலாளருக்கும் இந்த விடயம் தொடர்பாக சாதக பாதகங்கள், அவர்கள் இந்த கல்குடா தொகுதியிலே இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றதை நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்று எவரும் கூறவில்லை, இதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் எவரும் கூறவில்லை. அதில் இருக்கின்ற சாதக பாதகங்கள் விளக்கங்கள் அதில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் ஊடகவியலாளருக்கும் அதை தெளிவூட்டுவதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கின்றார்கள். அதைவிட சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர்கள், நிறுவனத்திலே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் திட்ட பணிப்பாளர்கள் எங்களுக்கு அதை தெளிவூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நடத்தின மட்டக்களப்பு மாவட்ட நிபுணத்துவ ஒன்றியம் என்று சொல்லுகின்ற பிஎஃப்சி என்கின்ற அந்த ஒரு அமைப்பு தான் இதை அவங்க செய்தவாங்க. அதாவது இப்ப கிழக்கு மாவட்ட மட்டக்களப்பு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலேயும் வந்து இந்த சாராய மதுபான சாலை சம்பந்தமாக ஒன்று கூடியதுக்கான நோக்கம் என்ன? இதுல வந்து இது மதுபான இந்த கல்குடா தொகுதியில இடம்பெறுகின்ற இந்த ஃபேக்டரி, இந்த தொழிற்சாலை சம்பந்தமான அடிப்படை விடயங்கள் என்னவென்பதில் ஆராயப்பட்டிருக்கின்றது. இது மதுபான தொழிற்சாலை என்பதற்கு அப்பால் அதில் இருக்கின்ற அந்த மூலப்பொருட்களை எடுத்து வெவ்வேறு விடயங்களுக்கும் அதை செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். இதுல இந்த கேள்வி என்னடா வந்து உண்மையிலே வந்து நிறைய அபிவிருத்திகள் இங்கே வந்து கொண்டிருக்கு, நிறைய தட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து மதுபான சாலை என்றது வந்து இன்றைக்கு நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கலந்து கொண்டிருக்கிறது. மதுபான சாலை என்கின்ற விடயம் தான் நாங்களும் அதில் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இதில் உண்மையிலே மதுபான சாலைகளாக வருவதற்கான வாய்ப்புகள் அதில் குறைவாக இருப்பதற்கின்ற பல விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக நாங்கள் ஆராயப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம். இதுதான் உண்மையானது. இது மதுபான சாலை என்கின்ற நாங்களும் கூட முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் என்னண்டா, மட்டக்களப்பில் எவ்வளவு பிரச்சனை இது வரைக்கும் இருந்து எந்த அரசியல்வாதியும் கூப்பிட்டு இவங்க கலந்துவிடல. அதைத்தான் நாங்களும் இப்ப இவங்க இது சம்பந்தமா மட்டும் கலந்துருவது